மணி மிக்சருக்கு தேவையான பொருட்கள்: கடலை மாவு 3 கப் எடுத்திருக்கோம், 1 கப் அரிசி மாவு எடுத்திருக்கோம், தேவையான அளவு உப்பு எடுத்திருக்கோம், தேவையான அளவு மிளகாத்தூள் எடுத்திருக்கோம், ஒரு பூண்டு தோல் எடுக்காமல் இடித்து வச்சிருக்கோம், தேவையான அளவு கருவேப்பிலை எடுத்திருக்கோம், தேவையான அளவு எண்ணெய். அரிசி மாவை கடலை மாவோட கலந்துக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். 2 டம்ளர் தண்ணி விட்டுருக்கோம். இந்த அளவுக்கு கரைச்சி எடுத்துக்கோங்க, கட்டி இல்லாமல். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். எண்ணெய் ஊற்றிக்கலாம். இதில் தான் மணி மிக்சரு நம்ம ஊற்றி எடுக்க போகிறோம். எண்ணெய் சூடு வந்துருச்சு. நம்ம மிக்சரை தேய்ச்சிடலாம். மெதுவாக எப்படி பண்ணணும், வேகமாக பண்ணால் ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும். இந்த சலசலப்பு அடங்கிடுச்சு. முத்து மாதிரி இருக்குது பாருங்கள், எப்படி இருக்குன்னு பாருங்கள். பாருங்கள் எவ்வளோ முத்து முத்தாக அழகாக வந்திருக்குன்னு, எவ்வளோ மணிமணியாக வந்திருக்கு பாருங்கள். நிலக்கடலை தேவையான அளவு எடுத்திருக்கோம். நிலக்கடலையை பொரிச்சு எடுத்துக்கலாம். நல்லா இந்த அளவுக்கு வறுபட்டோன்னே நம்ம எடுத்துக்கலாம். நல்லா எண்ணெயை வடிச்சுக்கலாம். வடிச்சிட்டு நம்ம மணி மிக்சரோட சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையை நல்லா முறுமுறுன்னு வறுத்து இதில் சேர்த்துக்கலாம். பூண்டை எண்ணெயில் போட்டுக்குவோம். பூண்டை பொன்னிறமாக வறுத்தெடுத்துக்கலாம். வறுத்தெடுத்து இந்த மணி மிக்சரோட கலந்துக்கலாம். தேவையான அளவு மிளகாத்தூள் அது நம்ம கலந்துக்கலாம். உப்பு மணி மிக்சரில் போட்டிருக்கோம். இந்த மிளகாத்தூளுக்கு தேவையான உப்பை போட்டு இது மாதிரி பெரிய பாத்திரத்தில் கொட்டி நல்லா குளிக்கணும். மணி மிக்சர் ரெடி ஆகிடுச்சு. எப்படி இருக்குது பாருங்கள்.